மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருக்கு, நிறைய மாநில அரசினுடைய திட்டங்கள் இருக்கு. நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை மாநில அரசு, மத்திய அரசு இரண்டு அரசினுடைய திட்டத்தை முழுமையாக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அருமை சொந்தங்களே, நாளைக்கு யாரெல்லாம் அவைலபிளா இருக்கிறீங்க, யாருனாலாம் முடியுமோ நீங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 12525 கிராமங்கள் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் நீங்க போகணும், பங்கேற்கணும். ஆக்கப்பூர்வமான விவாதங்களை வீதிலிட அமைப்பு மூலமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கோரம் இருக்கு. ஒரு கிராம சபைக்கும் குறைஞ்சபட்சம் எவ்வளவு மக்கள் வந்தா தான் நம்ம தீர்மானம் போட முடியும். இப்ப 500 பேர் இருக்கக்கூடிய ஊராட்சி, மக்கள் தொகை 500 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் குறைந்தபட்சம் கிராம சபையில பங்கேற்கணும். 501 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 பேர் பங்கேற்கணும். 3001 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 பேர் பங்கேற்கணும். 10,000 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 பேர் பங்கேற்கணும். இதை நம்ம இதை கோரம்னு சொல்றோம், குறைவன் வரம்பு. இது இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஒரு தீர்மானமாக அதை கொண்டு வர முடியும். அதனால் பெரிய எண்ணிக்கையில மக்கள்கிட்ட நீங்க சொல்லி கூட்டிட்டு போங்க. அதுல கண்டிப்பா 1/3 33% நம்முடைய சகோதரிகள், பெண்கள், தாய்மார்கள் இருக்கணும். அதே போல SC ST அன்பு சொந்தங்கள் அவங்களும் பெருமளவுல அதை பங்கேற்கணும். இளைஞர் பெருமக்கள் பெருமளவுல பங்கேற்கணும். அதனால் அந்த கிராம சபை கூட்டத்தை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்தி ஊரினுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்கும், அந்த ஊருக்கு அரசு செய்திருக்கக்கூடிய வேலைகளை நீங்க பார்ப்பதற்கும், பொதுவாக மக்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து அக்கௌண்ட்ல இருந்து செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கணக்கில் இருந்து திட்டங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு